குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 4 செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது 2023 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 4 அதில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ சம் ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன அப்படின்னா இங்கே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க -n² -4 அவ்வளோதான். A4 என்ன A11 என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் காமனாக மைனஸ் சைன் வெளில இருக்குது, அதை நல்லா நோட் பண்ணணும். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. A4னால் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் n இருக்க வேண்டிய இடத்துலலாம் 4ன்னு நம்ம என்ன செய்யணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ பார்த்துக்கோங்க, n இருக்க வேண்டிய இடத்துல 4ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணால் 4² -4. 4² எவ்வளவு? 16. 16 - 4 எவ்வளவு? 12. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணிடணும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 16. அதுக்கப்புறம் 16லேருந்து இமீடியட்டாக 4 சப்ட்ராக்ட் பண்ணிடணும், 12. அதுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வெளில காமனாக இருக்கிற அந்த மைனஸ் சைனை அதுக்கு எடுத்துக்கணும். அதனால் இது -12ன்னு ஆன்சர் வந்துச்சு. இப்போ இந்த மைனஸ் சைனை 16க்கு கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் தான் மைனஸ் இருக்குது. இங்கே நீங்கள் மிஸ்டேக் மேக் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரு இடத்துல தான் மிஸ்டேக் மேக் பண்ணுவீங்க. ஓகேவா? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மைனஸ் சைனை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி A11 என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ n இருக்க வேண்டிய இடத்துல 11ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி 11ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 11² - 4. 11² எவ்வளவு? 121. 121லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன நடக்கும்? 117. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மைனஸை இப்போது இந்த ஸ்டெப்பில் கன்சிடர் பண்ணாதீங்க. 121க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, 4க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ரைட்? ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். 121க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, 4 முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும், பெரிய நம்பரோட அடையாளம். அதனால் 117 கிடச்சிச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வெளியில் மைனஸ் இருந்துச்சு, அந்த மைனஸை இந்த 117க்கு கன்சிடர் பண்ணணும். அதனால் ஆன்சர் -117. ஸோ -12 -117. A4 and A11 என்னன்னு கிடச்சாச்சு. That's all. Thank you.